இன்ஜினியரிங் எடுப்பா உன் லைஃபே செட்டில் ஆயிரும், ஆர்ட்ஸ் எடுப்பா உன் லைஃப் ஸ்பாயில் ஆயிரும். இப்படி உங்கள் ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஹுட்ஸ் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இதுதான் உங்கள் லைஃப்பை டிஸ்ட்ராய் பண்ணுற பிக்கெஸ்ட் மைண்ட். நீங்கள் 12th முடிச்சு வீட்டில் இருக்கிறப்போ உங்கள் வீட்டில் என்ன நடக்கும் தெரியுமா? இன்ஜினியரிங் எடுப்பா உனக்கு ஃபியூச்சர் ஜாப் இருக்குது, ஆர்ட்ஸ் எடுத்தா என்ன ஜாப் பண்ண போகிறேன், இப்படி அவங்க கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவாங்க. நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. இதுதான் ப்ராப்ளமே. பட் இந்த ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் எது ட்ரூத்துங்கிறத யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் ஸ்ட்ரெயிட் அண்ட் ஃபார்வர்டாக இன்ஜினியரிங் அண்ட் ஆர்ட்ஸுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு நான் டேரெக்டாக சொல்கிறேன். ஸோ ரொம்ப நாள் டெலே பண்ணாமல் நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்ஜினியரிங்கோட ரியாலிட்டி, இன்ஜினியரிங் படித்தா ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. ஐடி ஜாப்ஸ், பிளேஸ்மெண்ட், அப்ராட் போடுற வாய்ப்பு, இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்குது. அதே மாதிரி காம்படிஷனும் வேறு லெவலில் போயிட்டு இருக்குது. ஸோ ஒவ்வொரு இயரும் லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் பாஸ் அவுட் ஆகிட்டு இருக்காங்க. பட் வெரி ஃபியூ ஸ்டூடெண்ட் மட்டும் தான் ஜாபுக்கே போகிறாங்க. அதில் நானும் கூட சொல்லலாம். ஸோ இங்கே டிகிரி இம்பார்ட்டன்ட் இல்லை, ஸ்கில்லு தான் இம்பார்ட்டன்ட். நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸ்கில்லுக்கும் டிகிரிக்குள்ள கம்பேரிசன். ஸோ அதை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம அதை பாருங்கள். ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் போகிறீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அங்கே இருக்காது. பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், பட் அது நீங்கள் டயர் 2, டயர் 1 இந்த மாதிரி டாப் காலேஜஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ் வரும். அவங்களே வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அவங்களே ட்ரைனிங் பண்ணி சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் இதுவே டயர் 3, டயர் 4 இந்த மாதிரி ஒரு மிடில் ஆவரேஜாக காலேஜ் இருக்கிறப்போ இதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். ஸோ நானுமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் நம்ம காலேஜ் படிக்கிறதே பெருசு. நம்மளே லோன் வாங்கி அப்படி இப்படி இன்ஜினியரிங் படித்து முடிச்சா வெளில வந்து பார்த்தா என்னப்பா உனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றேன். இதுக்குன்னு நம்ம லேக்ஸில் போய் டாப் காலேஜில் படிக்க முடியும், அந்த அளவுக்கு நமக்கு மணியும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். பட் இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்கிறப்போ நம்ம எப்படி இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறது? பட் பிளேஸ்மெண்ட்டுங்கிறது நம்ம காலேஜில் எப்படிலாம் வரும்னா, ஸோ டாப் காலேஜஸ் இருக்கிற மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் அவங்களோட கை கோர்த்து அவங்களோட கம்யூனிகேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க அப்படி இருக்கிறப்போ அவங்களோட காலேஜை ட்ரஸ்ட் பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பட் இதுவே டயர் 2 இந்த மாதிரி மிடில் ஆவரேஜ் காலேஜ் இருக்கிறப்போ நிறைய காலேஜ் வராது, நிறைய கம்பெனிஸ் வராது. ஸோ வருவாங்க, வர்றதும் இருந்தாலும் கால் சென்டராக வருவாங்க. நீ ஒன்று படிச்சிருப்ப, அவன் ஒன்று கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ நீ படிக்கிறதுக்கும் வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ எல்லா காலேஜையும் நான் குறை சொல்லலை, பட் சம் காலேஜஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இதில் ஒரு மேட்ரு என்னன்னா, நீ ஸ்கில்லை மட்டும் தான் அங்கே லேர்ன் பண்ணணும். ஸோ கம்பெனிஸ் வராங்கண்ணே, நீ போனோன்னே என்னப்பா படிச்சிருக்க, எந்த கோர்ஸ் படிச்சிருக்க, அங்கே இதை பற்றி சொல்லு அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. நீ படிச்சிருக்கு போனோன்னே ஆப்டிடியூடு, டெக்னிக்கல் டெஸ்ட்டு, குரூப் டிஸ்கஷனு, இன்டர்வியூ இந்த மாதிரி நிறைய ரவுண்டு வச்சு தான் நம்மளை உள்ளேயே கம்பெனிக்குள்ளே எடுத்து போகிறாங்க. இது எல்லாமே காலேஜ்லேயே நமக்கு சொல்லியும் தரமாட்டாங்க. போனோடனே நமக்கு சப்ஜெக்டை எடுக்கணும், நம்ம டிகிரி ஆகணும், அந்த செம்மை எப்படி கம்ப்ளீட் பண்ணி பாஸ் ஆகுறது அதை மட்டும் தான் வழியே சொல்லுவாங்க. இதுக்கு நடுவில் எப்படி இதெல்லாம் நமக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க? ஸோ ஸ்கில்லு தான் நம்ம இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ யாருமே இதை சொல்லவே மாட்டாங்க. இங்கே வந்து நம்ம செல்ஃப் லேர்னிங் தான் ரொம்பவே முக்கியம். ஸோ அவங்க வெறும் சப்ஜெக்ட் மட்டும் தான் சொல்லி தருவாங்க. நீ என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கியோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீ பாஸ் ஆகிறதுக்கு, அந்த டிகிரி வாங்குறதுக்கான வழியை மட்டும் தான் அவங்க சொல்லுவாங்க. பட் நீ கம்பெனியில் பிளேஸ் ஆக போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டா நீ மட்டும் தான் ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். ஸோ ஆப்டிடியூட் டெஸ்ட்டாக இருக்கலாம், டெக்னிக்கல் ரவுண்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீ மட்டும் தான் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். சம் காலேஜஸில் அவங்களே சொல்லி தருவாங்க, பட் சில காலேஜில் அப்படி பண்ண மாட்டாங்க, நீங்களாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நல்லா மைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஸ்கில்லு தான் இம்பார்ட்டன்ட், இங்கே டிகிரி இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் இருந்தாலுமே நம்ம டிகிரி இருக்கிறப்போ நம்ம 4 வருஷம் நம்ம கையில் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு நீங்கள் தனியாக செப்பரேட்டடாக ஒரு கோர்ஸுக்கு போயிட்டீங்கன்னா அதுவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காலேஜில் வெறும் பேசிக் அண்ட் பேஸ்மெண்ட் மட்டும் தான் நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லி தருவாங்க. பட் நீங்கள் கோர்ஸ் படிக்கும் போது தான் டெக்னிக்கலாக, லைக் நீங்கள் கோடிங் போடுறதா இருக்கட்டும், நீங்கள் ரியல் டைமாக ஒர்க் பண்ணுறதா இருக்கும், இது எல்லாமே அவங்க கோர்ஸில் சொல்லி தருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இப்படி போய் அந்த மாதிரி லேர்ன் பண்ணிக்கலாம். காலேஜ் ஜாயின் பண்ணி கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் நீங்கள் இன்டர்ன்ஷிப்பு ஒர்க் பண்ணி நீங்கள் அப்படியே ஜாப் கிராக் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இன்ஜினியரிங்கில் இந்த மாதிரி தான். ஸோ ஸ்கில்லு தான் இம்பார்ட்டண்டான ஒன்று. அங்கேயுமே நீங்கள் டிகிரி மட்டும் படிச்சுட்டு நான் டிகிரி படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் வெளியில் வந்துட்டு நான் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ண டிகிரி காமிச்சா சத்தியமாக வேலையும் தர மாட்டாங்க. இதில் வேறு ஏஐ வேறு பூம் ஆகிட்டு இருக்குது. இந்த டைமில் ஸ்கில் இல்லாமல் நம்ம சர்வைவ் ஆகிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இதை நல்லா மைண்ட் பண்ணி நீங்கள் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுங்கள். நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எடுத்து படிங்க இன்ஜினியரிங்கில். ஸோ இதுதான் அப்படிங்கிறதுலாம் இல்லை, நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்குன்னு நான் படிக்க வேணாம் சொல்ல, படிங்க, உங்களுக்கு பிடிச்சதை எடுத்து படிங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸோட ரியாலிட்டி என்னன்னா, உங்களுக்கு ஃப்ரீடம் அவ்வளோ இருக்கும். ஸோ உங்களோட தான் நீங்கள் தான் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கான்டென்ட் கிரியேட் பண்ண போகிறீங்க, நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அண்டு நான் டிசைனிங் பண்ண போகிறேன், அண்டு நான் வீடியோ எடிட்டர் ஆக போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் பிடிச்சதை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கலாம், இல்லை பிசி இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆர்ட்ஸுங்கிறது. ஏன் அப்படின்னா ஆர்ட்ஸ் படிச்சுட்டு நீங்கள் இது படிக்கிறதுக்கு உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீட்டாகவும் இருக்கும். நீங்கள்
இதுவே நீங்கள் செல்ஃப் லேர்ன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இதை பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆர்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீடம் நிறைய இருக்கும். பட் இங்கே யாருமே உங்களை கேட்க மாட்டாங்க. இங்கே நீங்கள் தான் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே செல்ஃப் லேர்னும் செல்ஃப் எஃபர்ட்டும் கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் லேர்ன் பண்ணவே முடியும். ஸோ அதனால் நீங்கள் இதை மைண்ட் பண்ணி வச்சுக்கேன். நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் போகிறேன், ஸ்போர்ட்ஸாக இருக்கேன் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஆர்ட்ஸ் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அண்டு உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுறேன், நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்பவும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா கோர்ஸ் கம்ப்ளீஷனும் இருக்கும், உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே கன்சிஸ்டன்சியும் செல்ஃப் எஃபர்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இல்லைனா ஆர்ட்ஸும் கூட வேஸ்ட் ஆயிடும். ஸோ அதனால் நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆர்ட்ஸ் போனோன்னே நான் போகிறேன் வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஆர்ட்ஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கோங்க. டைம் இருந்தாலுமே அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அதில் தான் இருக்குது. ஸோ என் கூட இருக்கிறவங்க நிறைய பேர் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களாம் மேக்ஸிமம் ஆர்ட்ஸ் எடுத்துப்பாங்க. ஏன்னா கேமில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் அந்த கேமில் ஃபோக்கஸ் பண்ணுறனால அதனால் ஆர்ட்ஸ் எடுத்துகிட்டு அந்த கேமில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அண்டு பிசி இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு ஆர்மி போகிறவங்களுக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்ட்ஸ் எடுத்துகிட்டு அப்படி படிக்கிற மாதிரி இருக்கும். உண்மையை சொல்ல போனால் இன்ஜினியரிங் எடுத்தால் உங்கள் லைஃப் செட்டில் ஆக போகிறது இல்லை, ஆர்ட்ஸ் எடுத்தால் உங்கள் லைஃப் ஸ்பாயில் ஆக போகிறதும் இல்லை. ஸோ இந்த ரெண்டுமே நீங்கள் எப்படி பண்ணுறங்கிறது தான் முக்கியம். இங்கே கோர்ஸ் இம்பார்ட்டன் இல்லை, மைண்ட் செட் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் ஃப்யூச்சர் டிசைட் பண்ண போகுது. ஸோ இங்கே ரெண்டுமே நீங்கள் தான் பண்ணியாகணும். இன்ஜினியரிங் ஆர்ட்ஸுங்கிறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதில் தான் இருக்குது. நான் இதுவும் பண்ணலன்ட்டு ஸோ நிறைய இருக்குது. டாக்டர் இருக்குது, என்னென்னமோ இருக்குது, நிறைய கோர்ஸஸ் இருக்குது. பட் படிங்க, உங்களுக்கு பிடிச்சதை படிங்க. ரெண்டில் என்னதோ அதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ கோர்ஸ் இங்கே இம்பார்ட்டன் இல்லை, மைண்ட் செட் தான் இம்பார்ட்டன்ட். ஸ்கில்லை கற்றுக்கோங்க, அதுதான் உங்கள் ஃப்யூச்சர் டிசைட் பண்ணும். நீங்கள் ஆர்ட்ஸ் எடுத்தாலும் சரி, இன்ஜினியரிங் எடுத்தாலும் சரி, ஸோ நான் சொல்கிற 3 திங்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்கில்லை பில்ட் பண்ணுங்க. அண்ட் செகண்ட் ஒன், டெய்லியுமே இம்ப்ரூவ் பண்ணுங்க. அண்ட் தேர்ட் ஒன், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த 3மே நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா எனி கோர்சஸ் சக்ஸஸ் தான். ஸோ நீங்கள் அதர்வைஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் லைஃப்பை டிசைட் பண்ணாங்க. உங்கள் லைஃப் நீங்கள் தான் டிசைட் பண்ணுங்க. அண்டு உங்களுக்கு பிடிச்சது என்னவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ட்ரெண்டுக்கு இருக்கிறத நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சது என்னவோ அதை சூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் நிறைய விஷயங்களை சொல்லாமல் விட்டுருந்தேன்னா மறக்காமல் நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தேன்னா மறக்காமல் அதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்னொரு நல்ல கண்டனோட நெக்ஸ்ட் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் see you things.